வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. லட்சிவாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயம் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக நவகலச அபிஷேக விழா. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த லட்சிவாக்கம் கிராமத்தில் கடந்த ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் மேலதாள வான வேடிக்கைகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தற்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக நவகலச அபிஷேக விழா திருக்கைலாய வாத்திய இசை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக தொடங்கியது. காலை மங்கள வாத்தியத்துடன் தொடங்கி தீப வழிபாடு, விநாயகர் பூஜை, மகா அபிஷேகம், ஹோமம், யாத்திரதானம் பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புரோகிதர்கள் பூஜை செய்த கலச நீரை மூலவர் ஸ்ரீ செங்காலம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அப்பொழுது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். அதன்பின் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து வெள்ளி கிரீடம் அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பக்த கோடிகள் அனைவருக்கும் புனித நீரை தீர்த்த பிரசாதமாக வழங்கினர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாட்டினை VP ரவிக்குமார் தலைமையில் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சொல்லெடுத்து நான் ஆடுவேன் தாயே, சிறு விளையாடிடவே மலர் எடுத்து கண்களிலே உன்னை வைத்து கை நிறைய மலர் எடுத்து கண்கள் சொல்லெடுத்து நான் பாடுவேன் சக்தி. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.